கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் 2009 வருஷம் ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராப்பர்ட்டியை அடகு வச்சு ஹவுசிங் லோன் அவைல் பண்ணலான்னு சொல்லிட்டு அதே கேரளாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய நேஷனலைஸ்ட் பேங்கை அப்ரோச் பண்ணியிருக்காரு. அந்த பேங்க் எம்ப்ளாயீஸும் அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரிஜினல் சேல் டீட்ல இருந்து எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிட்டு அவருக்கு ஹவுசிங் லோனை அவைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2016 வருஷம் அந்த கஸ்டமர் வந்து அந்த லோனை எல்லாம் ரீபே பண்ணிட்டு அவரோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் டைட்டில் டீட்ல இருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பேங்கை போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ரெப்யூட்டட் நேஷனலைஸ்ட் பேங்க்ல போய் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எங்கேன்னு கேட்டப்போ அதுக்கு அந்த எம்ப்ளாயீஸும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நானும் அதை தான் கேட்குறேன், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எங்கேன்னு நக்கலாக பதில் சொல்லி உங்கள் டாக்குமெண்ட்ஸை ட்ரேஸ் பண்ண முடியல, தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிலை கேட்ட அந்த கடுப்பான கன்சியூமர் வந்து கேரளா ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனில் போய் அவர் கம்ப்ளைண்ட்டில் பதிவு செஞ்சுருக்காரு. அதுக்கு அந்த பேங்க் தரப்பினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட்டுக்கு வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை, அது சிவில் சூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு தரப்பு ஆர்கியூமெண்ட்ஸையும் கேட்ட ஸ்டேட் கமிஷன் ஆஃப் கேரளா கஸ்டமர் சைடில் லாஸ் இருக்கு பிளஸ் பேங்க் சைடில் மிகப்பெரிய நெக்லிஜென்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் கஸ்டமருக்கு ஃபேவராக ₹5 lakhs அலாங் வித் 12% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் கொடுக்கணும்னு சொல்லி 2017 ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்த பேங்க் தரப்பினர் நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அதாவது NCDRCல 2017 ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த பேங்க் தரப்பினர் ஃபைல் பண்ண அப்பீல் வந்து போன ஆகஸ்ட் மாதம் 19 NCDRC முன்னாடி வந்துச்சு. அதுக்கு அந்த பேங்க் தரப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் தொலைஞ்சிருக்க பட்சத்தில் நாங்கள் அந்த கஸ்டமருக்கு வந்து சர்டிஃபைட் காப்பீஸ் கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் இல்லைன்னு சொல்லி அவங்க தரப்பு வாதத்தை முன் வச்சாங்க. அதுக்கு NCDRC என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் ஹவுசிங் லோன் அவைல் பண்ணப்போ எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் உங்கள்கிட்ட கொடுத்து அது உங்கள் கஸ்டடியில் தான் இருந்திருக்கு. ஸோ அவர் ரீபே பண்ண பட்சத்தில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கணும். ஸோ டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் அண்ட் நெக்லிஜென்ஸ் வந்து உங்கள் சைடில் இருக்கிறதுனால ஸ்டேட் கமிஷன் ஆஃப் கேரளா பாஸ் பண்ண ஆர்டர் கரெக்டு தான் சொல்லி NCDRC வந்து பேங்க் தரப்பினர் ஃபைல் பண்ண அப்பீலை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ் அ கன்சியூமர் அண்ட் கஸ்டமர் உங்கள் ரைட்ஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவோட எண்டில் இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லீகல் கண்டென்ட் மற்றும் லீகல் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட் அஸ் லேர்ன் லா டுகெதர். தேங்க்யூ.